ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டு கடையில் செய்யக்கூடிய சிக்கன் நூடுல்ஸ் மாதிரியே நம்மளும் இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து செய்ய போகிறோம். அது ரொம்ப சூப்பராக ஈஸியாகவே செஞ்சிடலாம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் மட்டும் எடுத்துருக்கேன். எலும்பு இல்லாமல் சிக்கன் நம்ம வந்து அலசி எடுத்துக்கலாம். இப்போ அதில் வந்து சிக்கன் 65 மசாலா வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். அது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து தயிர் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா பெனஞ்சு எடுத்துருங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே நல்லா ஊறட்டும். அதோட மசாலா எல்லாம் சிக்கனில் போய் சேரட்டும். அது வரைக்கும் ஊறட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. கொதிக்கும் போதே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு 3 பாக்கெட் அளவுக்கு நூடுல்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து தண்ணியில் வந்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு அந்த நூடுல்ஸ் வந்து மூழ்கிற அளவுக்கு நமக்கு வந்து தண்ணி தேவை. நூடுல்ஸ்க்கு மேலே நமக்கு வந்து தண்ணி தெரியணும். இந்த அளவுக்கு தண்ணி வந்து இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இதை வந்து நல்லா மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம தனியாக வந்து வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டி இதை வந்து நல்லா ஃபேன் காற்றுல போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துருங்க. அதில் தண்ணிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நான் வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து ஊற வச்சுருக்க சிக்கனை வந்து பொரிச்சு எடுத்துருங்க. அதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு சிக்கனை வந்து ஒரு பீஸாக நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறோங்க. நம்ம மொத்தமாக அப்படியே அள்ளி போட்டோம்னா எல்லா சிக்கனும் ஒன்றா சேர்ந்துக்கிறோம். நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு பெரட்டாக எல்லாமே கஷ்டமாக இருக்கும். ஒரு பீஸாக அந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து 2 சைடும் நல்லா பெரட்டி எடுத்துக்கிறேங்க. அதோட கலர் வந்து கொஞ்சம் நல்லா மாறினதுக்கப்புறமா இந்த கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஒரு கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து நான் வந்து ஒரு 4 முட்டை நான் சேர்க்க போகிறேன். நான் வந்து 2 முட்டை சேர்த்தேன். பத்தலைங்கிறனால அடுத்து 2 முட்டை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து 4 முட்டை சேர்த்துக்கிறங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான மிளகுத்தூள் நான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி இதுக்கு தேவையான உப்பும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக பரட்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லாவே பெரட்டி எடுத்துருங்க. இது வந்து முட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முழுசாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு பொடியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் நசுக்கி எடுத்த மாதிரி இந்த மாதிரி பொடியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த நூடுல்ஸில் போட்டு கலர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நூடுல்ஸ்க்கு வந்து ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ வந்து வெங்காயத்தை வந்து நல்லா 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதங்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா பொன்னிறமாகி வதங்கி வரட்டும். இந்த கலர் அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்க்குறேன். நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்க்கலாம், இல்லைன்னா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் குடமிளகா வந்து 1 எடுத்திருக்கேன். அது கூடவே கோஸும் வந்து ஒரு பாதி கோஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஒரு சின்னதாக சிம்பிளாக இதையும் வந்து நல்லா பெரட்டி விட்டுருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2மே நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு தண்ணியில் அதை சேர்க்காமல் லைட்டாக பெரட்டி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கும். அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 வேக்காடு அளவுக்கு இருந்தால் தான் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். பாதி பேருக்கு அரை வேக்காடு இருந்தாவே சாப்பிடுவாங்க. நமக்கு வந்து 3/4 வேக்காடு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சாஸ் எல்லாமே சேர்த்துடலாம். டொமேட்டோ சாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். சோயா சாஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். சில்லி சாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். அது கூடவே வினிகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே லைட்டாக வதக்கி எடுத்துடலாம். நல்லா பெரட்டி விடுங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு எல்லாமே நல்லா மசாலா நல்லா வதங்கி வரட்டும். லைட்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸையும் நம்ம வந்து இது கூட சேர்த்துருங்க. இதை நல்லா நான் வந்து ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுட்டேன். அந்த தண்ணிலாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம வந்து ஆற வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்போ இதையும் சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை நம்ம வந்து இது கூட சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா பொரிச்சு வச்சுருக்க சிக்கனையும் இது கூடவே சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. பத்தலைனா உப்பு சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா மிளகுத்தூள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு லாஸ்ட்டில் வந்து வெங்காயத்தாள் இருந்தால் சேர்த்துக்கிறேங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருக்கிறவங்க போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 2 கண்டி வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி எடுத்து நம்ம கிளறும் போது தான் எல்லா இடமும் போய் நல்லா சேரும். அந்த கலரும் கொஞ்சம் நமக்கு வந்து மாறி வரும்.
இப்போ ஓரளவுக்கு நல்லாவே நான் வந்து பிரட்டி எடுத்துட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போதே அந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அந்த கரண்டி வச்சு உதிரியாக வர அளவுக்கு நம்ம வந்து பிரட்டி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு. நீங்களும் வந்து வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு சொல்லுங்கள். செம்ம சூப்பராக வந்திருக்கு. பசங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.